மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. அதேமாதிரி ஆசிரியர்களும் மாணவர்கள்ட்ட ரொம்ப எஸ்பெஷலி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லா வகையிலையும் திருத்தணும் அப்படின்ட்டு. எங்கள் பேட்சில் ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் ராமமூர்த்தின்னு பேர். ராமமூர்த்தி காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸு ரொம்ப ஸ்டூடெண்ட்டு. நான் ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த இதில் 5th ஃபார்ம் லீவில் நான் 6th ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இங்கிலீஷில் ரன் அண்ட் மார்க்னு இருக்கும் கிராமர் புக்கு, ரொம்ப கஷ்டம். அது பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கும். வீட்டில் உட்காந்து இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட்டாக போட்டு முடித்தேன். அதாவது நான் எஸ்எஸ்எல்சி ஜாயின் பண்ண போகிறப்ப ஃபஸ்ட் இயர் 11th கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே ரன் அண்ட் மார்க்கின் கிராமரை கரைச்சி குடிச்சிட்டேன். அதனால் என்னால் சென்டென்ஸு தனியாக நானே எழுதி நானே மேக்கப் பண்ணி பேச முடிகிற அளவுக்கு பண்ண முடியும். ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 100க்கு 90 95 மார்க் வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு விஸ்வநாத ஐயர்னு எங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சரு, அவர் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது மேத்தமெட்டிக்ஸ் நான் எனக்கு என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்து மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ பிடிக்காதுனாக்க கடைசி ஸ்டெப்பில் போய் தப்பு பண்ணிவிடுவேன். இன்னை வரைக்கும் அது ஹேபிட் இருக்குது. ராமமூர்த்தி தான் என்னை கடையில் ராமமூர்த்தி நானும் காம்படிட்டர்ஸு ஃபஸ்ட் ரேங்குக்கு. ராமன் சொன்னேன் சின்ன வயசுலேருந்து இதே போட்டிருந்தேன். ராமமூர்த்தி தான் எனக்கு ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸுக்காக ஒரு புக்கு ஒன்று கொடுத்து, நோட்ஸ் ஒன்று கொடுத்து அதை படிக்க சொன்னார். அதில் இருந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் 6th ஃபார்ம் ஜாயின் பண்ணுறப்ப ரன் அண்ட் மார்க்கின் கிராமரையும் ராமமூர்த்தி எனக்கு கொடுத்த புக்கையும் கரெக்ட் பண்ணி, அதாவது தன்னோட காம்படிட்டர், அதை பற்றிலாம் கிடையாது, தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸில் எனக்கு நிறையா மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார். எதுக்கு சொல்ல வரேன் ஃப்ரெண்ட், ஒரு நாள் என்னாச்சுனாக்கா ராஜ்பஞ்சாபில் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். ட்ரெயின் யூஸ்வலாக நாங்கள் வரந்துட்டு கூட வெயிட் பண்ணோம். அன்றைக்கி என்னமோ ரொம்ப லேட்டாக போச்சு, ஏதோ ஒன்று காரணம். அன்றைக்கி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 2-3 பேர் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணாக்கா அங்கேருந்து அடுத்த ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குது எங்களுக்கு நடந்து ஓடணும். உடனே வீட்டுக்கு திரும்பணும், இல்லாட்டி போனாக்கா ஸ்கூலுக்கு போகணும். நான் ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு ஆப்சண்ட்டாக இருந்ததில்லை. அதனால் வேகமாக ஓட ஆரம்பித்தாலும் லேட்டாக போச்சு. நான் இது அடுத்த நாள் உள்ளார மன்னார் டவுனுக்குள்ளே நுழையிறப்போ ஃபின்லே ஸ்கூல் பில்லு 2 பெல் 2 மைல் தூரம் கேட்கும். திடீர்னு பார்த்தேன் பெல் அடிச்சிட்டுது. நான் போகிறதுக்குள்ளே கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாக்கா அடுத்த 5வது நிமிஷம் அட்டண்டன்ஸு கிளாஸ் அட்டண்டன்ஸ் மாரிமுத்துன்னு பியூன் கலெக்ட் பண்ணிட்டு போய் பிரின்ஸிபல் அமல்தாஸ் ரூமில் கொடுத்துருவான். ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஆப்சன்ட்லாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதாவது 10 மணிக்கு நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா கிளாஸ் அட்டண்டன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அன்றைக்கி ஆப்சண்ட்டுங்கிறது மாதிரி தான் அர்த்தம். அதுக்கப்புறம் லேட்டாக இல்லை அட்டண்டன்ஸில் எதுவும் கரெக்ஷன் இருந்தாக்கா கிளாஸ் மாஸ்டர் நேராக போகணும். எங்கள் கிளாஸில் விஸ்வநாத ஐயர்னு என்னோடய கிளாஸ் டீச்சரு, அவர் பிரின்ஸிபல் அமல்தாஸ் மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூலு மேனேஜ்மெண்ட்டு அவர் கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபல். அமல்தாஸ் பிரின்ஸிபலாக இருந்தாலும் கூட அமல்தாஸ் ஜூனியர் டு விஸ்வநாத ஐயர். ரெண்டாவது செகண்ட் ஃபார்ம் பிஏ செக்ஷனில் டிஎஸ்ன்னு சொல்கிறது டெரர். அடுத்ததில் சாமுவேல் தான் கிறிஸ்டியன், அவங்களுக்கு ரிலேட்டிவ் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இதில். ஸோ அவங்க 3வது ரேங்க்கு தான் சாமுவேலில் இருந்தார். இவங்க இதில் நான் லேட்டாக போகிறேன், மணி 10 ஆகிட்டுது. அட்டண்டன்ஸ் கேட்குறான் விஸ்வநாதன். இவர் யூஸ்வலாக அமல்தாஸ் 10:15 10:30 ஒரு ரவுண்ட்ஸ் வருவார். பிரின்ஸிபல் ரவுண்ட்ஸ் கூட இவர் சீனியருங்கன்ட்டு ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் எந்திரிக்க மாட்டார். கொஞ்சம் குட் மார்னிங் மிஸ் விஸ்வநாதன் அப்படிம்பார். அவர் குட் மார்னிங்ன்ட்டு இவர் உட்காந்து அப்படியே சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பிரின்ஸிபல் ரூம் எங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாடி இறங்கி இன்னும் ஒரு ஃபர்லாங் போகணும். அன்றைக்கி நான் லேட்டாக போனதுனாக்கா எனக்கு ஒரு மாரிமுத்து அட்டண்டன்ஸ் இவர் கொடுக்கல. நான் வர்றேன் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அப்புறம் நான் போனோடனே எனக்கு என்ன ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றுமே சொல்ல, என்னை ப்ரெசன்ட் போட்டுட்டு என் அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு 2 மாடி நடந்து கீழே போய் அமல்தாஸ் கிட்டே போயிட்டு, நல்ல ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி லேட்டாக வந்துட்டான், அவனை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்திருக்காரு. அதாவது தன்னோட ஜூனியர்கிட்ட கிளாஸுக்கு பிரின்ஸிபலை எதிர்பார்க்காதவர் தன்னோட ஸ்டூடெண்ட்டு என்னை முகம் தெரியாது, என்னை எங்கள் அப்பாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு நியாயம் இல்லை ஐயர். ஆனால் நான் அப்போ கேட்டாங்களாம் ஏன்னு, அவனுக்கு நல்லா படிப்பான்டா, அவனுக்கு ஆப்சன்ட் போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை
அப்படின்னு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல வித்தை உள்ளவனை வந்து இப்போ அர்ஜுனன் வந்து ஏன் துரோணர் பிடிச்சது, அஸ்வத்தாமனை ஏன் துரோணர் பிடிச்சாருங்கிறது வந்து ரிலேட்டிவ்னு இல்லை, நல்ல ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரே ஹேபிட்னால எனக்காக என் வாத்தியார் நான் கேட்டுக்காமையே எனக்கு என்ன ஒரு நாள் ஆப்சன்ட் போட்டால் என்ன ஆகிட போகுது, 80% அட்டெண்டன்ஸ் ஒன்றும் குறைய போகிறதில்ல, இருந்தாலும் எனக்கு அந்த இதை அந்த வருத்தத்தை வந்து அவர் கொடுக்கல. அதே டீச்சர் ஒரு நாள் என்னாச்சுன்னா ஏதோ 2 பேர் 3 பேரும் சண்டை போட்டப்போ ரெட் மார்க்கோ பிளாக் மார்க்கோ போட்டார். அதில் வந்து சாமுவேல் பையனும், அதாவது அவரோட கொல்லீக் சாமுவேல் சி செக்ஷன் வாத்தியார், சீனியர் மோஸ்ட் டீச்சர், அவரோட பையனும் என் கூட படிச்சுட்ருக்கான், அந்த பையனுக்கும் போட்டான். அப்போ அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தன் இப்போ கஸ்டம்ஸ் கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனான். சார் அவனுக்குமா போட்டிங்கன்னு, அதாவது வாத்தியார் பையனுக்குமா போட்டிங்கன்னு கேட்ட உடனே இறங்கி வந்து அடித்து போட்டார் அந்த பையனை. வாத்தியார் பையன் அதாவது அவர் என்னன்னாக்கா he did not show preference because ஒரு ஜென்யூன் ரீசனில் நான் லேட்டாக போனதுக்காக எனக்காக வந்து முகம் தெரியாத எனக்காக வந்து அவ்வளோ தூரம் வந்து பண்ணார். அதே நேரத்தில் வந்து தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு தன்னோட கொலீக்கு தன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் அடுத்த கிளாஸில் இருக்க டீச்சரோட பையனுக்கு ஒரு பேட் மார்க் போட்டு அடி வாங்கி கொடுத்தாரு. அதை ஏன்னு சார் அந்த வாத்தியார் பையனுக்கு போட்டிங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்க போனதுக்கு அந்த பையனை ரொம்ப அடித்து போட்டார் கிளாஸில் கண்ட மாதிரி. திடீர்னு யாரையும் கோவம் வந்து எதுக்கு சொல்கிறேன், அந்த அளவுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து இம்பார்ஷியலாக இருந்தாங்க. நம்ம வந்து எங்களுக்கு இருந்த டீச்சர்ஸ் வந்து 50% பிராமின்ஸு 50% கிறிஸ்டியன்ஸு, 2 பேருமே வந்து டிசிப்ளின் இருந்தாங்க, 2 பேருமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட்டோட நோக்கம் வந்து லேர்ன் பண்ணுறது, வாத்தியாருக்கு கற்பனை பண்ணுறதோ இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதோ உங்களோட தொழிலே கிடையாது. நான் ஆசிரியராக இன்னை வரைக்கும் இருந்திருக்கேன். மாணவர்களை வந்து வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்களை ஆசிரியர்களை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் சொல்கிறேன். மாணவர்கள் முன்னேறது ஆசிரியர்களுக்கு நல்லது, ஆசிரியர்கள் முன்னேறது மாணவர்களுக்கு நல்லது. எங்கேயாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு தவறு நடக்கலாம், யாராவது ஒரு எக்ஸென்ட்ரிக் இருக்கலாம், அது எல்லாத்துலேயும் நடக்கும். அதுக்காக வர்க்கமே தப்புன்னு சொல்கிறதோ, பிராமண வர்க்கம் தர்க்கம்னு சொல்கிறதோ, நான் பிராமண வர்க்கம் தர்க்கம் சொல்கிறதோ, படிக்க மாட்டேன்னு சொல்கிறதோ தப்பு. கடைசியில் நான் இப்போ வாஸ்து யூனிவர்சிட்டி, அதாவது என்ன ரேங்க்னு சொல்கிறது, ஸ்டேட் ரேங்க்கில் தான் பாஸ் பண்ணி வந்தேன் படிச்சுட்டு. இது அவ்வளோ வந்து அவங்க போட்ட பிச்சை ஹைஸ்கூல் டீச்சர்ஸும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸும், எஸ்பெஷலி எலிமெண்ட்ரி ஸ்கூல் பேக்ரவுண்டு. ஒரு புவர் ஸ்கூலில் போயிட்டு அதுலேருந்து எவ்வளோ பேர் டாக்டர்ஸை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, இன்ஜினியர்ஸ் உருவாக்குனாங்க, பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை உருவாக்குனாங்க, பாலிட்டிஷியன்ஸை உருவாக்குனாங்க. இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கு என்ன காரணம்னாக்கா, கமிட்மெண்ட் டு டீச்சர்ஸு, கமிட்மெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸு. அதாவது த வார் இஸ் நாட் ஒரு நேஷன் முன்னேறணும் அப்படின்னாக்கா ஒரு தலைவராலேயோ ஒரு தலைவரில் வந்து ஐடியா கொடுக்கலாம், கடவுள் புராணம் எல்லாம் வந்து நமக்கு வழிகாட்டலாம், புத்தர் இயேசு காந்தியெல்லாம் வந்து வழிகாட்டும் தெய்வங்களாக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம போகிறது வந்து தலைவரில் வந்து வாழியை தான் காட்ட முடியுமே தவிர நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக முடியாது. அப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ, நாங்கள் குறிப்பாக ஆசிரியர்கள், எல்லா இடத்துலையுமே ஆசிரியர்கள் யார் எப்படி இருந்தாலும் ஆசிரியர்களை வந்து நம்ம எந்த நிலைமையிலையும் வந்து திறக்கக்கூடாது. ஆசிரியர்கள் சொல்கிறது கேட்கணும், ஆசிரியர் கண்டித்தா நல்லதுன்னு நினைக்கிறோம், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மாணவர்கள் வந்து கண்டிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு உரிமை, கண்டிக்காமல் உங்களை வந்து எப்படி இது பண்ண முடியும். பின்னாடி வந்து நான் மாணவர்கள் வந்து நிறையா கண்டிச்சிருக்கேன். மாணவர் வந்து நான் சொல்ல வர்றேன், இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கும், ப்ரேயர் ஹாலில் டிசிப்ளின். நான் ஃப்ரெண்ட்லி ஸ்கூலில் வந்து லேட்டாக போயிட்டாங்க வந்து கிளாஸ் எல்லாம் சத்தம் போட்டு கிளாஸ் மிஸ்பிஹேவ் பண்ணால் ஹோல் கிளாஸையும் பனிஷ் பண்ணுவாங்க, 2 ரெட் மார்க் போடுவாங்க. ரெட் மார்க் போட்டாங்க, வாரத்தில் வந்து ஒரு 6 ரெட் மார்க்கோ என்னமோ இருக்கும். அது வாழ்ந்துனாக்கா ஹோல் கிளாஸும் அடி வாங்கணும். தட் மீன்ஸ் எங்கேயா சத்தம் போட்டு வாத்தியார் கிளாஸில் சத்தம் போட்டாக்கா ஹோல் கிளாஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா ப்ரேயர் ஹாலில் அடிப்பாங்க. அது வந்து இட் வாஸ் பர்மிட்டட். ஐ எம் டெல்லிங் யூ 1957 ப்ரேயர் ஹாலில் அடித்தாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப கிளாஸில் இப்போ வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டு இப்போ சத்தம் போட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக் மார்க் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. பிரின்ஸிபல் தான் அடிப்பார், வேறு யாரும் அடிக்க மாட்டாங்க. உடனே பிரின்ஸிபல்கிட்ட அடிச்சுட்டு போனாக்கா அவர் கையில் ஒரு அடியோ 1 அடியோ 2 அடியோ கொடுத்து அனுப்புவார். எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த டிசிப்ளின் இருக்கிறதுனால தான் அந்த ஹைஸ்கூல்லேருந்து படித்தது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிசிப்ளின் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட்டு அதே நேரத்தில் வந்து தாம்பரத்துலேருந்து அவங்க கிறிஸ்டின் காலேஜில் வந்து சொன்னாங்க, இது சேண்ட் இந்த சீட் தேரி, ஒரு இடத்துல ஒத்துக்கிற இடம் வந்து இன்னொரு இடத்துல ஒத்துக்க முடியாது, ஒரு இடத்துல டிசிப்ளினாக இருக்கிற டிசிப்ளின் வந்து இன்னொரு இடத்துல பண்ண முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா
சில காலேஜ் தொடர்ந்து டிசிப்ளின்டாக இருக்கும், சில காலேஜ் வந்து தொடர்ந்து இன்டிசிப்ளின்டாக இருக்கும். இது ரெண்டுக்குமே காரணம் வந்து ஆரம்பத்துலேருந்து சரியாக வளராது தான். அந்த வகையில் வந்து சில கல்லூரிகளும் சரி, சில வகுப்பறைகளும் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு நான் வந்து உதவணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். கல்வியாக டிசிப்ளினாக அப்படின்னாக்கா டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எஜுகேஷன். எஜுகேஷனோட முக்கிய டியூட்டியே டிசிப்ளினும் கல்ச்சரும் கற்றுக் கொடுக்குறதாங்கிறது முக்கியம்.